ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் செவிச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் 25 லட்ச மருத்துவ காப்பீட்டு திட்டம் குறித்து சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக மருத்துவ சிகிச்சை நீங்கள் பண்ணிக்கலாங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இலவசமாக மருத்துவ சிகிச்சை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தமிழக அரசு 5 லட்சமாக இருந்ததை 25 லட்சமாக உயர்த்தி தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கான அப்டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது இந்த முதல்வரின் 25 லட்சம் காப்பீட்டு திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காருங்க. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் இந்த பழைய அந்த 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் வச்சிருந்திருப்பீங்க. இப்போ புதுசாக 25 லட்சத்துக்கு மாற்றிட்டாங்க. அதனால் நம்ம 25 லட்சத்துக்கு புதிய கார்டு வாங்கணுமா, அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதுசாக வாங்கணுமா டவுட் நிறைய பேர் இருக்குது. இப்போ என்ன தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த ரூபாய் 25 லட்சம் முதல்வர் காப்பீட்டுக்கு பழைய அட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட பழைய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது 25 லட்சமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்குன்னு நீங்கள் புதுசாக எதுவும் அப்ளை பண்ண வேண்டாங்க. பழைய கார்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதிலேயே பார்த்தா 25 லட்சம் மருத்துவ காப்பீடு கன்வெர்ட் ஆகிடும். புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். இது வரைக்கும் இந்த திட்டம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, கார்டே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் புதுசாக அப்ளை பண்ண போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காப்பீடு உயர்வு பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் தொகை ரூபாய் 25 லட்சமாக விரைவில் உயர்த்தப்படும். இதற்காக புதிய காப்பீட்டு அட்டை எதுவும் தேவையில்லை, பழைய அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம். காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்படுவதால் காப்பீட்டு கட்டணம் 5 மடங்கு அதிகரிக்கும் என்று அர்த்தமில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்கீம் கார்டு இல்லாதவங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஸ்கீமில் இருக்குது, பட் கார்டு இல்லைன்றவங்க ஆன்லைனில் உங்களுக்கான கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வெப்சைட் இதுதாங்க, cmchistn.com. இதான் உங்களுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ரோல்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது, புதுசாக அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்டு டவுன்லோட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்க. இதில் இருக்க பாருங்கள், முதல்ல CMCHS-PMJU அப்ளை நோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்ரோல்மெண்ட்கான ஃபார்ம் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான தகுதிகளை பற்றி தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு. அதாவது உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கு உங்களால் எலிஜிபிள் ஆகுங்க. நீங்கள் பார்த்தா வருமான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். வருமான சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இந்த ஃபார்ம் இருக்க பாருங்கள், இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட சைன் வாங்கி அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 1 or 2 வீக்ஸுக்குள்ளே இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்லோட் கொடுத்துருவாங்க. ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி உங்களுக்கான கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. சர்ச் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு இந்த மருத்துவ காப்பீட்டுக்கான கார்டு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் யூஆர்என் நம்பர் அல்லது ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கா இல்லையான்னு கீழே ஷோ ஆகிடும். இல்லை அப்படின்னா புதுசாக அப்ளை பண்ணிக்கோங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கீழே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா கிளைம் பண்ணியிருக்கலாம் இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.